இந்த அம்பத்தூர் பகுதிக்கு வந்து சேருகிற வரையில மக்கள் கடலில் நாங்கள் நீந்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த எழுச்சியில் உணர்ச்சியில் காணுகிற நேரத்தில் நிச்சயமாய் உறுதியாய் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய உதயசூரியன் உதிக்கத்தான் போகிறார். அடையாளமாய் சாட்சியமாய் இந்த காட்சியை எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புவது, என்னுடைய பணிவான வேண்டுகோளாக எடுத்துரைக்க விரும்புவது, வருகிற 24ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பை ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக கலைஞர் அவர்களால் உங்களிடத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் இதோ உங்களிடத்தில் இருக்கிற நோக்கி வாக்குகளை கேட்டு நிற்கிற நம்முடைய அன்பிற்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்க வந்திருக்கிறேன். அதிமுக வரையில் உண்மையோடு உணர்வோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அதே நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எப்படி ஈடுபடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹெலிகாப்டரிலே பறந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தொகுதியாக சென்று அங்கு திரட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் அவர் ஆதரவை கேட்கிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். திரட்டப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம், ஆனால் இது திரண்டிருக்கக்கூடிய கூட்டம். இது உங்களுக்கு புரிகிறது நான் உணர்கிறேன். இங்கே உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து லாரியில வேனில பேருந்தில டிராக்டர்களை ஏற்றி அழைத்து வரவில்லை. ஆடு மாடுகளை இழுத்து வரவில்லை. 500 ரூபாய் பேட்டா கொடுத்து அழைத்து வரவில்லை. பிரியாணி பொட்டலங்கள் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார்களா? அங்கே திரட்டப்பட்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் அம்மையார் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது, தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி எடுத்து பேசுவது, இதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதிலே குறிப்பாக நேற்றைய தினம் கோவைகளில் நடைபெற்ற ஜெயலலிதாவுடைய பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசுகிற போது, மன்னிக்கவும் படிக்கிற போது ஒரு செய்தியை பிடித்திருக்கிறார். திமுக மீன் பற்றாக்குறையை பற்றி பொய் பிரச்சாரம் செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதோ என் கையில் இருப்பது RTI, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். RTI இது அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. இது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. இந்த RTI, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிற்கு மேற்கு தாம்பரத்தை சேர்ந்த ஜின்னா MA என்பவர், எனக்கு இந்த விவரம் தேவை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மின் உற்பத்திக்காக என்னென்ன திட்டங்களை தீட்டியிருக்கிறது என்று அவர் அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்கிற அலுவலகத்திற்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பெற்று அங்கிருந்து ஜின்னா அவர்களுக்கு, மேற்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜின்னா அவர்களுக்கு இந்த பதில் கடிதம் வருகிறது. யார் அனுப்புகிறார் தெரியுமா? அனுப்புனர் பொறிஞர் சி. ஜெயலட்சுமி பி, பொது தகவல் அதிகாரி மற்றும் கூடுதல் தலைமை பொறியாளர், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், அண்ணா சாலை, சென்னை 2. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து இந்த RTI என்கிற அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து இந்த கடிதம் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது,
வல்லூர் அனல் மின் நிலையம். வல்லூர் அனல் மின் நிலையம் என்பது 1700 மெகாவாட். இது எப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்று கேட்டால் 13/8/2007 நிலை 1 தொடங்கப்படுகிறது. நிலை 2 28/7/2009 அன்று தொடங்கப்படுகிறது. அப்பொழுது திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, மின் உற்பத்தி தொடங்கிய அல்லது தொடங்கும் நாள் அதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அலகு 1 29/11/2012, அலகு 2 25/6/2013, அலகு 3 2014 என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு NDBL அனல் மின் நிலையம் தூத்துக்குடி, அது 1000 மெகாவாட். அதற்கு பிறகு மேட்டூர் அனல் மின் திட்டம், வடசென்னை அனல் மின் திட்டம் 600 மெகாவாட். அதற்கு பிறகு மேட்டூர் அனல் மின் திட்டம் நிலை 3. அதே போல் வடசென்னை அனல் மின் திட்டம், அதற்கு பிறகு வடசென்னை அனல் மின் திட்டம் நிலை 2. ஆக 600 1700 மெகாவாட். இவைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம். அதை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேற்றைக்கு கோயம்புத்தூரில் போய் தவறான செய்தியை, பொய்யான செய்தியை திமுக சொல்லுகிறது, கலைஞர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறாரே. நான் கேட்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் எங்கள் மீது வழக்கு போடுங்கள். நான் நீதிமன்றத்திற்கு சொல்லுகிறேன். திமுக ஆட்சி தொடங்கப்பட்டதுதான். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா அதை மூடி வைக்கிறார் என்று கேட்டால் இதற்கு என்ன அர்த்தம்? அது மட்டுமல்ல, அடுத்து இது ஒன்றை சொல்லியிருக்கிறார். யாரும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றி? மின்வெட்டை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன? அவர் பேசக்கூடிய மேடை ஏசி இருக்கணும், அவர் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டரில் ஏர் கண்டிஷன் இருக்கணும். அதே போல் இப்பொழுது இன்று கூட இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது, கலர் கல்ஃப்ஸ்ட்ரீம் 200 ஸ்பெஷல் பிளைட் ஏசி, அது இருக்கணும். அடுத்து அவர் போகக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் மேடையில திருட்டு மின்சாரம் இழுக்கப்படுகிறது. இது தினமலர் பத்திரிகையிலே புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கடலூர் கூட்டத்தில் அவர் பேசுகிற நேரத்தில் அவருடைய மேடைக்கு வைக்கப்பட்டிருந்த ஏசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்கம்பத்தில் இருந்து, எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்கம்பத்தில் இருந்து கொக்கி போட்டு திருடி இருக்கிறார்கள். ஆக முதலமைச்சர் கூட்டத்திற்கு கரண்டை திருடக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாரே என்று எண்ணுகிற போதுதான் வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. மின்வெட்டால் கவலைப்படுவது ஜெயலலிதா அல்ல. மின்வெட்டால் யார் கவலைப்படுகிறார்கள்? விவசாயிகளை போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் கவலைப்படுகிறார்கள். சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போய் கேளுங்கள், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜெராக்ஸ் மிஷின் வைத்து பிழைப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போய் கேட்டு பாருங்கள், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மின்வெட்டு நாங்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறோமா? நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா? நீங்கள் சொல்லுங்கள். மின்வெட்டு இதற்கு இருக்கா இல்லையா? திமுக ஆட்சி நடந்தப்போ 2 மணி நேரம் மின்வெட்டு நாங்கள் மறுக்கல. அப்போ ஏற்றுக்கொண்டோம், இப்போ ஒப்புக்கொள்ளுகிறோம். எப்பொழுதும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆனால் 2 மணி நேரம் மின்வெட்டுக்கு நீங்கள் தந்த பனிஷ்மெண்ட் என்ன? திமுக ஆட்சிக்கு தோல்வி தந்தீங்க, பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தீங்க. இப்போ 10 மணி நேரம், 18 மணி நேரம், பல இடங்களில் 24 மணி நேரம். ஆக இந்த சூழ்நிலையில 2 மணி நேரத்திற்கே திமுகவுக்கு விடுவரிய பனிஷ்மெண்ட் கொடுத்த நீங்க 10 மணி நேரம் மின்வெட்டை தரக்கூடிய ஜெயலலிதா ஆட்சிக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரப்போகிறீர்கள்? இந்த கேள்வியை தான் நான் இங்கு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல மணி நேரம் மின்வெட்டால் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் இது அம்பத்தூர். எனவே இந்த அம்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொழிற்பேட்டை நகரம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 3 ஷிப்டுகளாக இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஷிப்டாக இயங்கக்கூடிய நிலை. இன்னும் சில தொழிற்சங்கங்கள், இன்னும் சில தொழிற்சாலைகள் ஒரு ஷிப்ட் கூட இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் 3 மடங்காக இருந்த அந்த உற்பத்தி இப்பொழுது 1 மடங்காக அடியோடு குறைந்திருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கடுமையாக இன்றைக்கு பல்வேறு நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தினமலர் பத்திரிகையில
ஆதாரங்களோடு மின்வெட்டை பற்றி சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ஜெனரேட்டர்கள் வைத்து தொழில் நிறுவனங்கள் இயக்குகிற காரணத்தால் உரிமையாளர்கள் பெரிய நஷ்டமடைந்திருக்கிறார்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல, வட்டி கட்ட முடியல, ஜாப் ஆர்டர்களையும் கொடுக்க முடியல. காலதாமதமானதால் ஜாப் ஆர்டர்கள் கொடுத்த கம்பெனிகள் தங்கள் ஆர்டர்களை திரும்ப கொடுக்கின்றன. இதனால் 500க்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்ஜினியரிங் கம்பெனிகள் உற்பத்தி 50% குறைந்திருக்கிறது என்று தினமலர் பத்திரிகை ஆதாரத்தோடு எடுத்துச் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தினமலர் பத்திரிகைக்கு பேட்டி தருகிறார் யார்? அம்பத்தூர் தொழிற்பேட்டை சங்கத்துடைய தலைவர் ஐயப்பன் அவர்கள். அவர் பேட்டி தருவது குறிப்பிடுகிறார், தெற்கு ஆசியாவில் மிகப்பெரிய தொழிற்பேட்டையான அம்பத்தூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கடுமையான உற்பத்தி பாதிப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று வேதனையை தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குறுந்தொழில்கள் மற்றும் கைத்தொழில்கள் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன என்று வேதனையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்களே, இது அம்மையார் ஜெயலலிதாவுடைய எண்ணத்திற்கு, அவருடைய சிந்தனைக்கு இது தெரியவில்லையா? அடுத்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா? கோவைகளை தான் அதையும் பேசியிருக்கிறார். தொழிற்சாலைகள் எண்ணிக்கை திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி தான் உயர்ந்திருக்கிறதா? என்ன அபாண்டமான பொய், எவ்வளவு அப்பட்டமான பொய்! அந்த பொழுது ஆகாச பொழுது என்று சொல்வார்களே, அதே போல ஜெயலலிதா கோவையில் குறிப்பிட்டிருக்கிறாரே, அதற்கு இங்க ஆதாரத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். இன்று கிடைக்கக்கூடிய நிலை என்ன? கோயம்புத்தூரில தினமலர் பத்திரிகையில கடந்த 31/3/2014 அன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? அதில் தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்திக்க முடியாமல் 3 ஆண்டு காலமாக காத்திருக்கக்கூடிய தொழில்துறையினர் என்று தலைப்பு போட்டு தினமலர் பத்திரிகையிலே செய்தி. அதை படிக்க கேளுங்கள். கோவையில் உள்ள தொழில்துறையினர் முதல்வரை சந்தித்து தங்களின் பிரச்சனைகளை குறித்து பேச நேரம் கேட்டு 3 ஆண்டு காலமாக காத்திருக்கிறோம். ஜவுளி, ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் உள்ளிட்ட 60,000 தொழில் நிறுவனங்கள் கோவையில் உள்ளன. தொடர் மின்வெட்டால் முடங்கு நிலைக்கு வந்துவிட்டன. இதை பற்றி பேசவே கோவை மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்துறையினர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க நேரம் கேட்டார்கள். இதுவரையில கொடுக்கல, 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப யாராவது போய் முதலமைச்சரை பாக்குறாங்கன்னா, கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போறவங்க பாக்குறாங்க, அந்த கட்சியில சேரணுமா போய் பாக்குறாங்க, ஆக பிறந்தனாலா பாக்குறாங்க. இதுதான் இன்றைக்கு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற இல்லை. அதே போல் தொழிற்சாலைகளே தொடங்கல. திமுகவை விட அதிமுகவை தான் நாங்கள் தொழிற்சாலை அதிகம் தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். இதே திருவனந்தபுரம் தொகுதியில திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெனால்ட் நிசான் கார் தொழிற்சாலை, 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உரகடத்தில் அப்போலோ டயர்ஸ் தொழிற்சாலை, 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுங்குவா சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை, 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுங்குவா சத்திரத்தில் பிளாஸ்டிக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை, 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுங்குவா சத்திரத்தில் மோட்டோரோலா செல்போன் தொழிற்சாலை, 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முரகடத்தில் கோமாட்சி தொழிற்சாலை, 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் டெல் கம்ப்யூட்டர் தொழிற்சாலை, 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் அமெரிக்க நாட்டின் செமி கண்டக்டர் தொழிற்சாலை. கலைஞர் முற்கால ஆட்சியில நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், 46,091 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37 தொழிற்சாலைகள் நம்முடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதாவுடைய கல்விக்கு தெரியலையா? 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த பட்டியலை போல இவ்வளவு கூட சொல்ல வேண்டாம், 1-2 இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களோ அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ வந்து சொல்லட்டும். நான் சொன்னதை இப்பொழுது திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். சொல்லக்கூடிய ஆட்சியில் தெம்பு தானே அதிமுகவுக்கு இந்த ஆட்சிக்கு கிடையாது. இது தவிர திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து நிறைவேற்றிய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசின் துணையோடு நாம் நிறைவேற்றிய திட்டங்களை இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், 1,808 கோடி ரூபாய் மதிப்பீட்டில விமான நிலைய விரிவாக்கம், 407 கோடி ரூபாய் மதிப்பீட்டில
தேசிய வாகன சோதனை மையம், தாம்பரத்தில தேசிய சித்த மருத்துவ மையம், உத்தண்டியில கடல்சார் பல்கலைக்கழகம், 908 கோடி ரூபாய் மதிப்பீட்டில நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். ஆக இவ்வளவு திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி தான் நிறைய செய்திருக்கிறது சொல்லுகிறீர்களே. தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிவு இருந்தா, ஆற்றல் இருந்தா, நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு பொதுமடை அமையுங்கள். நீங்கள் அமைக்கிறீர்களா? நான் அமைக்க தயார். தயாரா? விவாதிக்கலாமா? நான் ஏதோ அரசியல் பேசுவதாக கருதிவிடக் கூடாது. ஒரு முதலமைச்சர், பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு தவறான தகவலை நாட்டு மக்களுக்கு தந்திடக் கூடாது. எனவேதான் அதற்காக கேட்கிறேன். தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா பொது மேடையை போடுங்கள். நான் விவாதிக்கிறேன். நான் இன்னும் கேட்கிறேன், இது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் யாருடைய ஆட்சியில் வந்தது? திமுக ஆட்சி. உணவு பொருள் வழங்குத்துறையின் உதவி ஆணையர் அலுவலகம் கட்டப்பட்டது எப்பொழுது? திமுக ஆட்சியில. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில அம்பத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது எப்பொழுது? கலைஞர் ஆட்சியில. அம்பத்தூர் சிடிஎஸ் சாலை அமைந்துள்ள ரயில்வே மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டனவே எப்பொழுது? திமுக ஆட்சியில. அதேபோல் ஏற்கனவே இந்த தொகுதியில எம்பியாக இருந்து நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருந்தார் டி.ஆர். பாலு எம்பி அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில உயர் கோபுர மின்விளக்குகள், நியாய விலை கடைகள், பள்ளி கட்டிடங்கள், இது போன்ற பல கட்டிட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. இதெல்லாம் திமுக ஆட்சி. இதுபோல் சொல்ல தயாரா? கிடையாது. ஆகவேதான் நான் கேட்க விரும்புகிறேன், அம்பத்தூரில் நீண்ட நாளாக மூடப்பட்டிருந்த டெல்ல தொழிற்சாலை கலைஞருடைய சீரிய முயற்சியால் 2009ஆம் ஆண்டு அது திறக்கப்பட்டதா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கேட்கிறேன். ஆனால் 700க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனா இப்ப என்ன தெரியுமா? மீண்டும் இந்த ஆட்சியில மூடப்பட்டிருக்கு. இது உண்டா இல்லையா? இதையெல்லாம் மூடி மறைத்து அவருடைய சிந்தனை எல்லாம், அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய நினைவெல்லாம் இப்ப எங்கன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் நீதிமன்றம் அங்க இருக்கிறது. ஏனென்றால் டெல்லி கோட்டைக்கு போக எக்ஸ்பிரஸ் ரயில்ல போக போறேன் என்று சொன்னார்கள். டெல்லி கோட்டைக்கு அல்ல, டெல்லி செங்கோட்டைக்கு அல்ல, பெங்களூரையே தாண்ட முடியாது. இன்றைக்கு ஜெயலலிதா தூக்கி இருக்கிறார். அதுதான் பெங்களூர் சொத்து குவிப்பு வழக்கு. ஆக சொத்து குவிப்பு வழக்கில அரசு வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தெளிவாக அங்கே தங்களுடைய வாதங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதை, அந்த வழக்கை அவர் எவ்வளவு அளவுக்கு நீட்டித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் 200 வரை வாய்தா மேல் வாய்தா வாங்கி வாய்தா ராணி புக ஜெயலலிதா என்று பட்டத்தை பெற்றவர் ஜெயலலிதா. மறந்திருக்க முடியாது. இன்னும் கூட சொல்லுகிறேன், நீதிபதியை மாற்றக்கூடாது என்று சொன்னார். ஓய்வு பெற்று நீதிபதி வெளியிலே போகிறார். ஓய்வு பெற்று வெளியே செல்லக்கூடிய நீதிபதி போகக்கூடாது என்று சொன்னார். அரசு வழக்கறிஞர் மாற்றக்கூடாது என்று சொன்னார். என்ன காரணம்? ஒரு குற்றவாளியே நீதிபதியை மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இதையெல்லாம் மூடி மறைத்து இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்று அங்கே திரட்டி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற பேச்சு, அவர் மக்களை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, செஞ்சீங்களா செஞ்சீங்களா? இதை திரும்ப திரும்ப கேட்கிறார். நான் கேட்கிறேன், செஞ்சீங்களா செஞ்சீங்களா என்று கேட்கிறீங்க மேடம். மேடம், இது உங்களுக்கு ஓவரா தெரியலையா? எதையும் செய்யாமலேயே செஞ்சீங்களா செஞ்சீங்களா என்று கேட்கிறீங்க, உங்களுக்கு ஓவரா தெரியலையா? எனவே நாம் என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், செஞ்சீங்களா செஞ்சீங்களாங்க செஞ்சீங்களா என்று நாம் கேட்க வேண்டும். எப்படி என்று கேட்டால், விலைவாசியை குறைப்போம் என்று சொன்னீர்களே, குறைச்சிங்களா? மின்கட்டணத்தை குறைப்பீங்களை குறைச்சிங்களா? பார்வையை குறைப்பீங்களை குறைச்சிங்களா? இலவச குடிநீர் தருவேணியை தந்தீங்களா? முதியோருக்கு பஸ் பாஸ் சொன்னீங்க கொடுத்தீங்களா? ஏழைகளுக்கு 3 சென்ட் நிலம்னு சொன்னீங்க தந்தீங்களா? கனமாறு மருத்துவமனை தருவேணியை தந்தீங்களா? மாற்றுத்திறனாளிக்கு 3% இடஒதுக்கீடு சொன்னீங்க கொடுத்தீங்களா? எதையும் தராத ஜெயலலிதாவுக்கு பாடம் புகட்ட 24 தயவு செய்து மனதில் 24 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர்
சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.